Welcome friends. Today's business reporting and governance வந்து 7th session பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நிறைய பேர் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாஸ்ட் வீடியோஸ்லாம் தயவு செய்து போய் பாருங்க. இந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் கவர்னன்ஸ் இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு செஷன்லையும் முதல்ல சொல்லுவேன். அப்ஜெக்டிவ் என்னன்னா வாட் யூ கான்ட் மெஷர் will not grow. What does not grow will become stagnant. What becomes stagnant will shrink. What shrinks will exit. So measurement is very, very important. என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங்ல அப்படின்னா MIS பத்தி கவர் பண்ணோம். அப்புறம் கீ ரிசல்ட் ஏரியாஸ் அதை பத்தி கவர் பண்ணோம். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் KPI பத்தி பார்த்தோம். அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல்ஸ்ல MISல ஃபினான்ஷியல்ஸ்ல எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி ரேஷியோஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி லாஸ்ட் ஒரு 2 செஷன்ஸா பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணேன். அதுல வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ இருந்தது. வேரியஸ் டைப் ஆஃப் ரேஷியோஸ் ஒர்க் பண்ணோம். அந்த எக்ஸல் ஷீட் வாங்கிட்டு யாராவது ரேஷியோஸ் ஒர்க் பண்ணீங்களா? எனிபடி ஹூ ஹஸ் ட்ரைட் அதர் ரேஷியோஸ் ப்ளீஸ் சே எஸ். ரேஷியோஸ் ஒர்க் பண்ணீங்களா யாராவது? சார். யா சார். சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஐ எம் நரேந்திரன் ஃப்ரம் கோயம்புத்தூர். யா எஸ் நரேந்திரன். PB 48ங்க. ஓகே. ஐ மீன் தி போர்ட் PB 48. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் செஷன் டு மீ. ஓகே. சோ சின்ன ரெக்வெஸ்ட்ங்க. தி கன்க்ளூஷன் தி குட் ஈவினிங் எல்லாம் போட்டே இருக்காங்க சார். இது பார்க்கிறதுக்கு சிரமமா இருக்குதுங்க. சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் யாரும் போட வேண்டாம். இட்ஸ் எ ரெக்வெஸ்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ளஸ் குட் ஈவினிங் போடலைன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னங்கிறத எல்லாரும் வியூ பண்ண முடியும். தயவு செய்து செலக்டிவா மெசேஜஸ் என்ன உங்களுக்கு கொஸ்டின்ஸோ அதை மாத்திரம் டைப் பண்ணுங்க. ஓகே, ரைட் சார். थैंक यू. ஸோ இன்னைக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் தி லாஸ்ட் செஷன், அவ்வளவுதான். நம்ம போய் பேசிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறதில்ல. உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னாக்க தயவு செய்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. Of course இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். You can go through that later. இது பண்ணா போதும்டா மியூட். நான் அது பண்ண. So in the session எப்படினாக்க it's education series. It is not a lecture. லெக்சர் மாதிரி இருக்காது. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்பப்போ கேட்டுக்கோங்க. ஓகே, யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் யுவர் queries. இது வந்து இயர்லி ஃபினான்ஷியல் ட்ராக்கர் அப்படிங்கிறது. அதுல என்ன ப்ரெசென்ட் பண்ணோம்? ப்ளீஸ், there is some disturbance. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. If you have some disturbance, please mute that. Vitur, can you just take over? Yeah, please monitor. If there is a disturbance, please mute them. Profit and loss account பார்த்தோம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் அதுவும் பார்த்தோம். குட் ஈவினிங் சார். ஹலோ. தென் அது கீழே கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் டீடைல்டா நம்ம பார்த்தோம். அடுத்தது Vitur, you need to intervene. Vitur. Once again, I'll just call Vitur and inform him. Yes sir. Hello. Madesh, there's a lot of disturbance. Yeah,
பார்த்துட்டு மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே. So cash flow la enna paathom appadinaka, it starts with profit, fund from operations, then fund from investment activity, fund from financing activity, from closing. Next வந்து ratio analysis. அதுதான் நம்ம last 2 sessions பார்த்தோம். அந்த ratiosல வந்து first profitability ratios அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த கம்பெனி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கறத அனலைஸ் பண்றது தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. குயிக்கா ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜாயின்ட் டுடே, ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. சேல்ஸ்ல எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் பண்றாங்க, ஸோ 35% இங்க கிராஸ் ப்ராஃபிட் பண்றாங்க. அதோட ஃபார்முலா வந்து கிராஸ் ப்ராஃபிட் divided by sales into 100. We have already seen this, so I'm not repeating again. Again, operating profit ratio நம்ம பார்த்தோம். Operating profit divided by sales into 100. Return on capital employed பார்த்தோம். Operating profit divided by capital employed. இந்த மூணு ரேஷியோ நம்ம எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னாக்க, கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு முன்னாடி எவ்வளவு ப்ராஃபிட் வருது, அது இல்லாம அது என்ன பர்சன்டேஜ் பண்ணும். அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். உங்க ஈக்விட்டி போட்டிருக்கீங்க, இது வரைக்கும் வந்து உங்களோட ப்ராஃபிட் அதுல ஆட் ஆயிருக்கு, அப்புறம் நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ யூ ஹவ் எம்ப்ளாய்டு கேபிட்டல் இந்த கம்பெனி, அதுக்கு என்ன ரிட்டர்ன் வருது, இதுல 25%, 22% பார்த்தோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு உங்களுக்கு ஒரு 8%, 6% தான் வருது அப்படின்னாக்க, அது உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்டோ நார்மல் ஒரு ஃபைனான்சிங்கோ அதை விட அதிகம் வந்தா இந்த பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரேஷியோ. அடுத்தது லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம். கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் இன்டு 100. அப்புறம் குயிக் ரேஷியோ பார்த்தோம். இந்த லிக்விடிட்டி ரேஷியோ எதுக்காக பார்க்கிறோம் அப்படின்னாக்க, is a company has got liquidity to pay the payables. அதாவது அந்த வெண்டார்ஸ்க்கு பே பண்றது, அதாவது இமிடியேட்டா பே பண்ண வேண்டிய லைபிலிட்டிக்கான அசெட்ஸ் நமக்கிட்ட இருக்கா, அதான் குயிக் லிக்விடிட்டி ரேஷியோ. குயிக் ரேஷியோ பார்த்தோம், கேஷ் ரேஷியோ பார்த்தோம், ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது எஃபிஷியன்சி ரேஷியோ. எந்த அளவுக்கு உங்க பிசினஸ் எஃபிஷியன்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு. we also call it as a activity ratio. okay, first வந்து stock turnover ratio. okay, so stock turnover ratio னா என்ன? anybody can answer what is stock turnover ratio? யாராவது unmute பண்ணி ஆன்சர் பண்றதுனா பண்ணலாம். what is stock turnover ratio? ஸ்டாக்கோட ஷெல்ஃப் லைஃப். என்னதுமா? ஸ்டாக்கோட ஷெல்ஃப் லைஃப். ஒரு ஸ்டாக் வந்துட்டு வெளியில போற டைம், நம்ம கிட்ட வந்துட்டு கஸ்டமருக்கு போற டைம். ஷெல்ஃப் லைஃப்னு சொல்றதை விட கேரியிங் பீரியட், எவ்வளவு நாள் நம்ம ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது எப்படின்னா எத்தனை நாள் அந்த ஸ்டாக் வேலிடா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஷெல்ஃப் லைஃப் சொல்றது. இது நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறோம், அப்புறம் அதை விற்கிறோம். இந்த வாங்குறதுல இருந்து விற்கிறதுக்குள்ள எவ்வளவு நாள் இருக்கு, தட் இஸ் கால்ட் டர்ன் ஓவர். எந்த அளவுக்கு குயிக்கா நீங்க ஸ்டாக்கை சேல் பண்றீங்க, அதுதான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சேல்ஸ் வந்து நீங்க டோட்டல் பர்ச்சேசஸ் 1 இயர்ல வந்து 80 lakhs பண்றீங்க. ஆனா உங்க இன்வென்ட்ரி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 20 lakhs இருக்குன்னா நீங்க 4 times இதை ரொட்டேட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பையிங் அண்ட் செல்லிங், ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, அதை 1 மாசத்துல வித்துடுறீங்க. திரும்ப இன்னொரு 10 கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக் வந்து 10 கம்ப்யூட்டர், ஆனா டர்ன் அரவுண்ட் 1 monthல அதை நீங்க சேல் பண்ணி முடிச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா ஸ்டாக்கை நீங்க டர்ன் அரவுண்ட் பண்றீங்க, அதுதான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதுக்கு ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்
divided by average inventory. Cost of goods sold divided by average inventory. So இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2.34 இருக்கு. ஸ்டாக்கை வந்து நீங்க 2 times தான் சர்க்குலேட் பண்ணிருக்கீங்க. அடுத்த இயர் வந்து 3 times நீங்க ஸ்டாக் ரொட்டேட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் 4 times ரொட்டேட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் 3.56 times. So எது பெட்டர்? 2.34 better, good or bad? 2.34. 2.34 good or bad? Anybody? Bad, sir. Bad. ஏன் bad சொல்றீங்க? Because sir, 2 times தான் சார் டோட்டலாக ஸ்டாக் ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கு. 4 time ஆனால் தான் பரவாயில்ல, ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார். இல்லைன்னா அப்படியே ஸ்டாக்னண்டாக இருக்குன்னு அர்த்தம். எஸ் எஸ் 2 times தான் நீங்க இந்த ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ணிருக்கீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் யூ ஆர் மெயின்டைனிங் ஹை இன்வென்ட்ரி. ஆனா இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாறும். 1% சைடு. இப்போ ஜுவல்லரி பிசினஸ்னா நீங்க ஸ்டாக் நிறைய நாள் ஹோல்ட் பண்ணணும். ஓகே. பட் ரீட்டைல் அப்படின்னா குயிக்கா ரொட்டேட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாகும். ஸோ டவுட் சார், சொல்லுங்க. யா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுல தான் வந்து ஆவரேஜ் நோட்டு இதை கண்டுபிடிக்கணுமா இல்லை சேல்ஸ் வேல்யூம் டர்ன் ஓவரில் கண்டுபிடிக்கணுமா சார்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல தான் பார்க்கணும். ஏன் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல பார்க்கணும், சேல்ஸ்ல பார்க்க கூடாது? சொல்லுங்க. தெரியல சார், அதான் சார் டவுட் சார். சேல்ஸ்ல என்ன ஆகுது, உங்களோட மார்ஜின் ஆட் பண்றீங்க, கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். இப்போ நீங்க 5 ப்ராடக்ட் வாங்குறீங்க, 5 into 5 25 rupees. ஓகே. இப்போ நீங்க வந்து அந்த 25 rupees 50 rupees விக்கிறீங்க மார்ஜின் ஆட் பண்ணி. யா யா, புரியுது. ஓகே. அந்த சேல்ஸ் நம்ம கம்பேர் பண்ண கூடாது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் தான் கம்பேர் பண்ணணும். ஓகே ஓகே. யா. Then that is stock turnover ratio. இது வந்து உங்க இண்டஸ்ட்ரியில மீதி காம்படிட்டர்ஸ்லாம் என்ன ரேஷியோ வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு, இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு நீங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே. இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனி நான் பார்த்தேன், அவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னாக்க ஆர்டர் வந்தவன தான் ஸ்டாக்கே வாங்குவாங்க. தட்ஸ் a very good பிசினஸ் மாடல். ஏன்னா அவங்க வந்து இன்வென்ட்ரியில போய் இவங்க லாக் ஆகவே தேவை கிடையாது. இன்னொரு கம்பெனில என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 1 month சேல்ஸுக்கு நான் இங்க ஸ்டாக் ரெடியா வச்சிருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. That is also fine. இன்னொரு பிசினஸ்ல சார் நெக்ஸ்ட் 3 months சேல்ஸ் நான் ஸ்டாக் வச்சிருக்கணும் சார். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமா தேவை. ஓகே. இன்ஃபேக்ட் சில கம்பெனிஸ்ல என்ன ஆகும், சார் நான் ஆர்டர் பண்ண எனக்கு வரத்துக்கு வந்து 60 days ஆகும், அதனால எப்போதுமே நான் வந்து ஒரு 120 days ஸ்டாக் நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா. ஸோ உங்க பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அது மாறும். when it is bad அப்படின்னா வாங்கி வச்சுட்டு விற்க முடியாம இருக்கு இல்லையா, that is very very bad. Okay. Next, stock turnover in days. இது வந்து 2 times அப்படின்னு சொல்றோம். பட் how many days you are holding அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா average inventory divided by cost of goods sold into 365. இதுதான் ஃபார்முலா. ஓகே. இந்த எக்ஸல் ஷீட் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன், இதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 156 days, 109 days, 89 days, 102 days, 100 days, 115 days பாத்தீங்கன்னாலும் 156 days நீங்க ஸ்டாக் டர்ன் ஓவர் பண்றதுக்கு டைம் ஆகுது உங்களுக்கு. 156 days. That means nearly 5 months you are holding stocks. அப்புறம் 3 months, அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் 89 days, 102, 105. ஸோ எந்த அளவுக்கு கம்மி டேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்டாக் நல்லா ரொட்டேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிஃபோர் ஐ ப்ரொசீட் டு ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. எனி கொஸ்டின்ஸ் இன் திஸ்? Any questions in this? So the average inventoryங்கிறது இயர் லாங் பார்க்கணுமா சார்? அது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது மோகன் மந்த் எண்ட்ல எவ்வளவு இருக்கு, மந்த் பிகினிங்ல எவ்வளவு இருக்கு, that divided by 2, that is average. Okay.
ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் பிகினிங்ல வந்து ஒரு 100 குவான்டிட்டி இருக்கு, மந்த் எண்ட்ல வந்து 5 தான் இருக்குன்னா நீங்க 5 எடுத்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே சார். 100 plus 5 divided by 2. Okay. Okay. Ranganayagi has got a question. இப்ப ஆவரேஜ் இன்வென்ட்ரிங்கிறது நம்பர் நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு 100 SKU இருக்குன்னா ஒரு SKU-லயே நம்ம இது மாதிரி போட்டு பார்க்கணும்னு சொல்றீங்க. இல்ல, வேல்யூ டோட்டல் இன்வென்டரி எடுத்தா போதும். டோட்டல் இன்வென்ட்ரி வேல்யூ. டோட்டல் இன்வென்டரி வேல்யூ. ஓகே. இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ நான் பர்ச்சேஸ் வேல்யூ எடுக்க முடியாது, சேல்ஸ் வேல்யூவையும் எடுக்க முடியாது. சோ சேல்ஸ் வேல்யூவோட அதோடைய பர்ச்சேஸ் வேல்யூ என்ன நான் கண்டுபிடிச்சு போடணுமா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிறது உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட், அவ்வளவுதான். ஓகே. அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இன்வென்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ தட் இஸ் யுவர் காஸ்ட். அங்கதானே உங்களோட அமௌண்ட் பிளாக் ஆகுது. ஓகே ஓகே. அது நான் சேல்ஸ் பண்ணதோடயே பர்ச்சேஸ் கிடையாது, டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேசஸ். ஓகே. அதாவது நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நான் ப்ராடக்ட் சேல் பண்ணனும்னா அதை இப்ப ஸ்டாக்கா வச்சுக்கிறோம்னா அந்த எவ்வளவு ஸ்டாக் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். The purchase cost of your inventory. நீங்க என்ன பிசினஸ்ல இருக்கீங்க ரங்கநாயகி? சானிட்டரி வேர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் சேல்ஸ், ட்ரேடிங் இல்லையா? ஓகே. இப்போ நீங்க வந்து இத வந்து டிஸ்ப்ளே பண்றீங்களா? you have a showroom and sell it? showroom and selling. ஓகே. அப்ப ஷோரூம்ல இருக்கிற சானிட்டரி வேர் அண்ட் அதர் ஐட்டம்ஸோட பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன இருக்கும் சொல்லுங்க. அப்ப இப்போ நீங்க இன்னைக்கு போய் நான் அதை ஸ்டாக் டேக்கிங் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. ஒரு ஷோரூம்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 20-25 lakhs இருக்கும். 25 lakhs இருக்கும். ஓகே. இந்த மந்த் வந்து நீங்க சேல் பண்றீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் ஆட் பண்ணி விப்பீங்க? மார்ஜின் சொல்லுங்க. மார்ஜின் அப்ராக்சிமேட்டா ஒரு 10% இருக்கும். 10%. ஓகே. இப்போ இந்த மந்த் உங்க சேல்ஸ் வந்து 1 crore னு வெச்சுக்கோங்களேன். அதுல மார்ஜின் கழிச்சினா 90 lakhs வரும். அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அந்த 90 lakhs சேல் பண்றதுக்கு நீங்க 25 lakhs ஸ்டாக் வச்சிருக்கீங்க. தட் மீன்ஸ் 3 times நீங்க ரொட்டேட் பண்றீங்க. 3.5 times ரொட்டேட் பண்றீங்க. ஓகே ஓகே. சப்போஸ் உங்க டோட்டல் சேல்ஸே இந்த மாசம் வந்து 30 crore தான் வச்சுக்கோங்க. சாரி 30 lakhs னு வெச்சுக்கோங்க. உங்க மார்ஜின் 3 lakhs எடுத்துறேன். 27 lakhs சேல் பண்றீங்க. ஆனா உங்க இன்வென்டரி itself is 25 lakhs. That is good or bad? That is bad. Because சேல் ஆகாம இன்வென்டரி மாத்திரம் வச்சிருக்கீங்க. Okay. Yeah, Sriram, you have a doubt? Sriram, you need some clarifications? Okay, fine. So I'll go to the next. Receivables turnover ratio. So efficiency calculate பண்ற அடுத்த ஸ்டெப் வந்து receivables. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க கலெக்ட் பண்றீங்க சேல் பண்ணிட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ், சம் பிசினஸ் வந்து கேஷ் அண்ட் கேரி. ஸோ அவங்களுக்கு அந்த ரிசீவபிள்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கேஷ் சாப்பிட்டுட்டு கேஷை கொடுத்துட போறீங்க. சில ரெஸ்டாரண்ட்ல கேஷை கொடுத்துட்டு தான் டோக்கன் வாங்கி சாப்பிட போறீங்க. சில பிசினஸ்ல நீங்க அட்வான்ஸா பே பண்ணாதான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ அங்கெல்லாம் ரிசீவபிள்ஸ்ங்கிறது கிடையாது. பட் லாட் ஆஃப் அதர் பிசினஸ் நீங்க சேல் பண்ணிட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு கலெக்ஷனுக்கு ஃபாலோ பண்றீங்க இல்லையா? தட் இஸ் ரிசீவபிள்ஸ் பேசிக்கலி. ஸோ இந்த ரிசீவபிள்ஸ் வந்து எஃபிஷியன்ஸா இருக்கும். சில கம்பெனிஸ்ல 90 days ரிசீவபிள்ஸ் கொடுக்குறாங்க, 60 கொடுக்குறாங்க, 30 கொடுக்குறாங்க, 15 days கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரம் கலெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர். ஓகே. நவ் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு வந்து ஃபார்முலா வந்து சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். இங்க நீங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எடுக்க கூடாது, சேல்ஸ் எடுக்கணும். சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். என்ன மீன் ஆகுது இதுல? 3.5, 3.9, 4.49, 4.36. So total salesல 3.5 receivables, 3.5 times is the sales. அடுத்து 3.9 times of receivables is the sales. 4.49. That means receivables வந்து உங்களுக்கு 4.36 sales divided by average receivables. So you are turning it around 3.5 times நீங்க கலெக்ட் பண்றீங்க yearly.
அடுத்து 3.9 டைம் கலெக்ட் பண்றீங்க. which is best? நீங்க 30 days கிரெடிட் கொடுத்தா 12 டைம்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். 60 days கிரெடிட் கொடுத்தீங்கன்னா 6 டைம்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். 15 days தான் கிரெடிட் கொடுத்தீங்கன்னா 24 டைம்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். So this is receivable turnover ratio. அத receivable days எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெனரலா எவ்வளவு டேஸ் ஆறுது அப்படின்னாக்க average receivables, just highlight பண்ற ஃபார்முலா உங்களுக்கு. Average receivables divided by sales into 365. இது என்ன மீனிங் அப்படின்னாக்க சேல்ஸ் நீங்க பண்ணிட்டு கலெக்ட் பண்றதுக்கு 104 டேஸ் எடுத்திருக்கீங்க. அடுத்த வருஷம் 93 டேஸ், 81 டேஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இது குட் ஆர் பேட்? 104 days or 93 days, 81 days? Anybody? Bad. Okay. Why it is bad? You can answer. Why it is bad? ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதனால நமக்கு ரொட்டேஷனுக்கு பிளாக் ஆயிடும் பணம். ஸோ 104 days அதிகமா எக்ஸ்ட்ராவா எடுக்குது. 80 days அது மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். 79 days, 80 days. Exactly. See, I'm getting some line in the screen. Adesh, why is it happening? உங்களுக்கு தெரியாத அந்த லைன்ஸ் ஸ்கிரீன்ல இருக்குது? தெரியுது சார். We are checking it out. தெரியுது சார், தெரியுது. Yeah, we are checking it. Why is it happening? That I don't know. Some participants are writing on it. We are checking on it, sir. Just 2 minutes. Please, Adesh, check that because others cannot view this. Yes, yes. Okay, so 104 indicates that on the sales முடிச்சிட்டு you are waiting, you have to wait for 104 days to collect the money. That profit cash. That is the indication of நிறைய பேர் சொல்றாங்க I am making profit. சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். மியூட்டுக்கு போயிடுச்சு சார். இது செக் பண்ணுங்க ஆதர்ஷ். lot of lines in the lines. Okay சார் கண்ணன் சார், லாஸ்ட் செஷன்ல கூட ஒரு ரெட் லைன் மட்டும் இருந்தது சார். ரைட் சைடு ஒரு ரெட் லைன் மட்டும் இருந்தது. இப்போ இத்தனை லைன் ப்ளூ இந்த மாதிரி வந்துச்சு சார். எல்லோ மாதிரி அந்த மாதிரி. லாஸ்ட் செஷன்லயே ஒரு லைன் மட்டும் இருந்தது சார். We are checking on it, sir. Just 2 minutes. செக் பண்ணுங்க. சோ மத்தவங்களால வியூ பண்ண முடியறதா? அட்லீஸ்ட் நம்பர்ஸ் வியூ பண்ண முடியறதா? you are able to view? முடியுது சார், முடியுது. தெரியுது சார், கிளியரா தெரியுது. சோ the receivables எந்த அளவுக்கு கம்மியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட்டா ரிசீவபிள்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இந்த பணம் வந்தாதான். ஏன் இது ஒர்க்கிங் கேபிட்டல்னா, நீங்க இன்வென்ட்ரி வேற ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு 30 days, அப்புறம் சேல் பண்றீங்க, அப்புறம் சேல் பண்ண பணம் வரதுக்கு இன்னும் ஒரு 60 days, அப்போ 90 days உங்களுக்கு பிளாக் ஆயிடுறது பணம். ஏன்னா இந்த பணம் வந்தாதான் நீங்க திரும்ப இன்வென்ட்ரிக்கு பே பண்ண முடியும். இல்லைன்னா இன்வென்ட்ரிக்கு பே பண்ணாம கிரெடிட் வாங்கி இங்க வச்சிருக்கணும், பட் ஓரளவுக்கு மேல உங்களுக்கு கிரெடிட் கிடைக்காது. So that is receivable turnover in days. Okay. Next. So receivables, any questions you can ask? No, Receivables, any questions in that? Please ask. சார் இப்ப சிங்கிள் டெபிட்டார் வந்து நம்ம செக் பண்ணனும்னா எப்படி சார் செக் பண்ண முடியும்? எக்ஸாம்பிள் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பார்ட்டிக்குனா நீங்க உங்க அக்கவுண்ட்ஸ்ல தான் பார்க்கணும். இது வந்து ஓவராலா கம்பெனியை நீங்க அனலைஸ் பண்றீங்க, கரெக்ட்டா? ஓகே. நீங்க அது எப்படி பண்ணணும்னாக்க சிங்கிள் டெட்டார் அப்படின்னாக்க மொத்தம் ஒரு 30 பார்ட்டிட்டே இந்த அவுட்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன். எஸ் சார். யூ ஹேவ் டு டூ ஏஜிங் அனாலிசிஸ். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் என்னைக்கு பில் பண்ணீங்க, எவ்வளவு நாள் அவுட்ஸ்டாண்டிங் போட்டு ஏஜிங் நம்பர் ஆஃப் டேஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ஈச் ரிசீவபிள்ஸ் நீங்க பார்க்கணும். ஓகே. ஓகே. அப்பதான் வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா ஆக்ஷன் எடுத்து இதை கலெக்ட் பண்ண முடியும். இல்லை என்றால் 90 days 120 days நீங்க ஆவரேஜா வந்து 60 days மாதிரி இருக்கலாம். ஆனா சில பேர் வந்து 200 நாள் கூட போயிருக்கலாம். ஓகே. ஓகே, இது வந்து ஆவரேஜ் தான். எஸ் எஸ் சார். எஸ் சார். இப்போ நிறைய கம்பெனி ஆவரேஜ் மாத்திரம் பார்த்துட்டு விட்டுடுவாங்க.
இந்த எம்ஐஎஸ் பிரசன்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் பீப்புள், ஆவரேஜ் பார்ப்பாங்க, ஆவரேஜ் 30 days தான் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அதுக்கு பிரேக்கப் கேட்டு பாருங்க. அதுல வந்து 95% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து 20 days தான் இருப்பாங்க. ஒரு 5% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து 200 days கூட அவுட்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா ஆவரேஜ்ல வந்து பெட்டரா தெரியும். அதனால யூ ஹேவ் ஒரு ஏஜிங் அனாலிசிஸ் போட்டு பார்ட்டி வைஸ் நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணும். ஓகே, நாங்க நிறைய டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட டோட்டல் சேல்ஸுக்கு நாங்க வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டோம், எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா சேல்ஸ் புக் பண்றது மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேல்ஸ் புக் பண்ணிடுவாங்க. ஆனா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒரு 4-5 மாசம் அவங்க பணம் வரதுக்கு சம்டைம்ஸ் குட்ஸ் அப்புறம் ஏப்ரல்ல ரிட்டர்ன் ஆயிடும். அதனால ரிசீவபிள் வந்து கம்மியா இருந்தாதான் உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, சேல் வந்து எஃபெக்டிவ் only when you have less receivables. Okay, fine. So next வந்து payable turnover ratio. See, இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, I don't know your background, commerce background எப்படின்னு தெரியாது. பட் நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல தான் எடுக்கிறேன். ஓகே, payable turnover ratio. ஓகே, payable அப்படிங்கிறது என்ன? Anybody can answer? Payable. Payable என்ன? Supplier payments. Supplier payments. Beautiful. அதாவது ஸ்டாக்குங்கிறது நீங்க ஸ்டாக் மெயின்டைன் பண்றது, ரிசீவபிள்ங்கிறது நீங்க கலெக்ட் பண்றது. இது ரெண்டுத்துலயுமே உங்களோட அமௌண்ட் பிளாக் ஆகுது. ஆனா பேயபிள் மாத்திரம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மற்றவங்களுக்கு நீங்க பே பண்றது டிலே பண்றீங்க. தட் இஸ் கால்ட் பேயபிள். ஓகே, அது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியா இருக்கக்கூடாது. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ எப்படி உங்களோட ரிசீவபிள் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கோ, மற்றவங்களோட ரிசீவபிளை உங்களுக்கு பேயபிளா காமிக்கிறீங்க. அதே மாதிரி பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கணும். ஃபார்முலா இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் பேயபிள்ஸ். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் பேயபிள்ஸ். அதே நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ஆவரேஜ் பேயபிள்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இன்டூ 365. இதுல பாருங்க, average payables you are taking 131 days for making the payment. Next 103 days. So எவ்வளவு நாள் நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க பே பண்றதுக்கு? இதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணணும் சார். 131 குட்டா பேடா அப்படிங்கிற சொல்றதை விட நீங்க 150 days ஸ்டாக் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் பணம் கலெக்ட் பண்றதுக்கு இன்னொரு 104 days ஆகுது. ஸோ 260 days ஆகும்போது நான் ஒரு 134 days கிரெடிட் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பேயபிள் இன் டேஸ். ஓகே, சம்டைம்ஸ் டிலே பண்ணி பே பண்ணும்போது உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கொஞ்சம் லீவரேஜ் கிடைக்கும். ஓகே, அது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெச் பண்ணா நாளைக்கு இன்வென்ட்ரி சப்ளை பண்றது அஃபெக்ட் ஆயிடும். அதை நீங்க மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுத்துக்க பார்க்கணும், வித்தவுட் தி சப்ளை கெட்டிங் அஃபெக்டட். அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, so payable is clear. Any questions on payable turnover ratio? Sir, சின்ன டவுட் இருக்கு சார். இப்போ ஆவரேஜ் பேயபிள் சொல்றீங்க சார். இப்போ வந்து நான் டோட்டல் பேயபிள்ஸ்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாமா சார்? ஸோ ஏன் ஆவரேஜ் பேயபிள் சொல்றேன் அப்படின்னாக்க, நீங்க ரேஷியோ வந்து என்ன பண்ணீங்க, மந்த் எண்ட்ல இருக்கிறத பாப்பீங்க நீங்க. ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்க மந்த் எண்டுக்கு முன்னாடி நிறைய செக் இஷ்யூ பண்ணிடுவீங்க. ஒன்னு பேயபிள் கம்மி பண்ணிடுவீங்க. ஓகே, ஆனா மந்த் பிகினிங்ல வேற ஒரு பேயபிள் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப எஃபெக்டிவ் பேயபிள் வந்து நீங்க ஆவரேஜ் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்க டெய்லி சேல்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். இந்த 30 நாள்ல டெய்லி சேல்ஸ் சொன்னா ஆவரேஜ் சொன்னா பெட்டரா இல்ல லாஸ்ட் டே சேல்ஸ் சொன்னா பெட்டரா? ஆவரேஜ் சொன்னா தான் பெட்டர். அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் பொசிஷனை இண்டிகேட் பண்ணும். ஆவரேஜ் பேயபிள் தான் காமிக்கணும். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் பேயபிள் டிவைட் பை 12 ஆவரேஜ் பேயபிள். அப்படி இல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதி எவ்வளவு இருக்கு பேயபிள்? ஓகே, மார்ச் 31ஆம் தேதி என்ன இருக்கு? ஓகே, ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓகே, நாட் 12 டிவைடட் பை 2. அதான் ஆவரேஜ். ஓகே, ஓகே. இயர் பிகினிங்ல வந்து 100 lakhs, இயர் எண்ட்ல 150 lakhs. அப்ப நீங்க 150 எடுத்தாலும் தப்பு, ஏன்னா 150 த்ரூ அவுட் த இயர் இல்ல. 100 எடுத்தாலும் தப்பு, ஏன்னா 100 மேல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆவரேஜ் 100 plus 150 டிவைடட் பை 2 125 எடுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. யா, ஓகே.
ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் இது கவனிங்க. திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த 3 ரேஷியோவை நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னாக்க, உங்களோட கலெக்ஷன் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இட்ஸ் கால் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அதோட ஃபார்முலா சொல்றேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வென்ட்ரி டேஸ் பிளஸ் ரிசீவபிள் டேஸ் மைனஸ் பேயபிள் டேஸ். இதுதான் கன்வர்ஷன் சைக்கிள், உங்களோட கன்வர்ஷன் சைக்கிள். இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 128 டேஸ். இதோட மீனிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 128 டேஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்வர்ஷன் சைக்கிள், கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்? எனிபடி கேன் ட்ரை? எஸ் சார், சொல்லுங்க. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இந்த டைம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து திரும்ப பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் ரியலைஸ் ஆகிறதுக்கான டைம் சார். பியூட்டிஃபுல், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். அதுல ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னாக்க, நீங்க இன்வென்டரி வாங்குறீங்க, அது ஒரு 60 டேஸ் இருக்கு. அப்புறம் வந்து என்ன பண்றீங்க, அதை சேல் பண்றீங்க, அதுக்கு ரிசீவபிள் ஒரு 60 டேஸ் ஆகுது. ஸோ 120 டேஸ் ஆகுது. ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்றதுக்கு நீங்க ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதை கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து உங்க மணி பிளாக் ஆகுது, ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு பிளாக் ஆகுது, ரிசீவபிள்ல உங்களுக்கு பிளாக் ஆகுது. ஆனா நீங்க 131 யாரதோ உங்ககிட்ட பிளாக் ஆயிருக்கு இல்லையா, அதையும் நீங்க கிரெடிட் எடுத்துட்டா உங்களோட கன்வர்ஷன் சைக்கிள். ஸோ ரிசீவபிள் டேஸ், இன்வென்ட்ரி டேஸ், ரிசீவபிள் டேஸ் மைனஸ் பேயபிள் டேஸ் 128. இப்படிதான் நீங்க பிசினஸ் மேனேஜ் பண்ணுவீங்க இல்லையா? சொல்லுங்க நரேன், இப்படிதானே பிசினஸ் மேனேஜ்? ஆமாங்க ஆமாங்க. நீங்க இன்வென்ட்ரி நீங்க சேல் பண்ணி பணம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கொடுக்கறவனுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பீங்க. இல்ல சார், அப்படி பண்றது இல்லைங்க. உங்க பிசினஸ்ல உங்களோட வெண்டார்ஸ் வந்து கேஷ் அண்ட் கேரின்னு வச்சுட்டாங்களா? இல்ல சார், கிரெடிட் தாங்க. பட் ஆன் டைம் பே பண்ணிடுவாங்க. இல்ல, கிரெடிட் எவ்வளவு டேஸ்ங்கிறேன் நான். 30 டேஸ். அந்த டேட் அதுதான் பேயபிள் இன் டேஸ். ஐ அம் சேயிங் யூ ஆர் என்ஜாயிங் 30 டேஸ். ரைட். இப்போ நீங்க வந்து ஸ்டாக் வந்து 30 டேஸ் வச்சிருக்கீங்க, அப்புறம் சேல் பண்ண 60 டேஸ் ரிசீவபிள்ஸ் வருது உங்களுக்கு, மொத்தம் 60 டேஸ். ஓகே, 60 டேஸ்ல என்ன ஆகுது, உங்களுக்கு வெண்டாட்ட ஒரு 30 டேஸ் கிடைச்சிருது. அப்போ உங்களோட நெட் எஃபெக்ட் 30 டேஸ் தான். 30 டேஸ். அதுதான் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். ஓகே, சோ எஃபிஷியன்சி ரேஷியோல வந்து அடுத்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு டர்ன் ஓவர். சரி, நம்ம அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குறோம், நிறைய பிளான்ட் அண்ட் மெஷினரி போடுறோம். பட் அது எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோமா இல்லையா? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டிக்கும் சேல்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதுக்கு பாக்குற ரேஷியோ தான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஆனா இது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிள்னா, அந்த மிஷினரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றதுக்கு. இப்போ மிஷினரியே இல்லாத கம்பெனிக்கு இது அப்ளிகபிள் பண்ண முடியாது. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இது வராது, ஏன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் ரொம்ப கம்மி சாஃப்ட்வேர் கம்பெனி. எங்க இந்த பிசினஸோட அந்த மூலாதாரம் மிஷினரிஸ்ல இருக்கோ, இந்த மிஷினரி இருந்தாதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ணாதான் சேல்ஸ் பண்ண முடியும். அந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அதை வந்து சேல்ஸோட கம்பேர் பண்றது தான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டு டர்ன் ஓவர் ரேஷியோ. அந்த ஃபார்முலா வந்து சேல்ஸ் divided by average fixed assets. Sales divided by average fixed assets. இது பாருங்க, 12 times, அடுத்தது 14 times. Slowly it has moved to 35 times. That means கொஞ்சம் கொஞ்சமா fixed assets நல்லா யூஸ் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். நல்லா யூஸ் பண்றீங்க, இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க ஆனா சேல்ஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. இப்போதான் வந்து சேல்ஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸோட யூட்டிலைசேஷன் வந்து இந்த ரேஷியோ அதிகமா இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது இல்லைன்னா ஐடியலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ.
அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் டு டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன பிசினஸ்ல ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்னா உங்களோட இன்வென்ட்ரிக்கு 30 days, ரிசீவபிள் 30 days மைனஸ் பேயபிள், அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ இங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் 10,843. ஆனா நீங்க எவ்வளவு ரெவென்யூ பண்றீங்க, that is working capital turnover ratio. Formula வந்து sales divided by working capital. Sales divided by working capital. அதாவது உங்க எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கோ அதை வச்சு 3 times நீங்க ரொட்டேட் பண்றீங்க சேல்ஸ். இது அதிகமா இருக்க என்ன ஆகும், இங்க கம்மி ஒர்க்கிங் கேபிட்டல்ல நல்லா ரெவென்யூ பண்றீங்கன்னு அர்த்தம். That is okay. Yeah, now இதுதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்றோம். ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம், லிக்விடிட்டி பார்த்தோம். உங்க பிசினஸ் எஃபிஷியன்ட்டா பண்றீங்களாங்கிற பாக்குறதுக்கான இந்த ரேஷியோஸ் தான் இந்த ஒரு 4, 5, 6, 7, 8, 9 ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோ மூவ் பண்றதுக்குள்ள இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். எஃபிஷியன்சி ரேஷியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே ஓகே. யா, அடுத்த ரேஷியோ வந்து கியரிங் ரேஷியோன்னு பேரு. கியரிங் ரேஷியோ, இந்த ரேஷியோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்றேன். இந்த கம்பெனி பினான்சியலி சவுண்டா இல்லையா, ரொம்ப டெட் வாங்கியிருக்காங்களா? கார்த்திக், உங்க கொஸ்டின்ஸ் என்ன கேளுங்க. கார்த்திக், கார்த்திக், யூ raised your hand. கொஸ்டின் இருக்கா? ஓகே. ஸோ கியரிங் ரேஷியோ என்னன்னா எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலி, we can even call it as a solvency ratio ன்னு கூட சொல்லலாம். ஓகே, டோட்டல் அசெட்ஸ் இருக்கு. அந்த அசெட்ஸ் டெட்டை வச்சு எவ்வளவு மேனேஜ் பண்றீங்க, ஈக்விட்டி வச்சு எவ்வளவு மேனேஜ் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க டிபெண்ட் பண்ணிருக்கீங்க டெட்ஸ்ல, எந்த அளவுக்கு உங்க கேபிட்டல்ல டிபெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களால பிசினஸால கரெக்டா கொடுக்க முடியுமா, இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு ப்ராஃபிட் பண்றீங்களா, இதுதான் வந்து கியரிங் ரேஷியோஸ் அப்படின்னு பேர். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெட் ரேஷியோ. டெட் ரேஷியோ ஃபார்முலா வந்து total liabilities divided by total assets into 100. மீனிங் என்னன்னா, உங்களோட டோட்டல் அசெட்ஸ் இருக்கு, அந்த அசெட்ஸை உங்க ஓன் கேபிட்டலை வச்சு மீட் பண்ணிருக்கீங்களா இல்ல கடனை வாங்கி மீட் பண்ணிருக்கீங்களா, அதுதான் ஃபார்முலா. டெட் ரேஷியோ, டோட்டல் liabilities divided by total assets. இங்க பாத்தீங்கன்னா டெட் ரேஷியோ இஸ் 45%. 45%னா 100 ரூபாய் உங்களோட அசெட்னா 45 ரூபாய் நீங்க கடன் வாங்கி பண்ணிருக்கீங்க. யூ ஆர் டிபெண்டிங் ஆன் லோன்ஸ். அது 45, 46, 44, 49, 39. So 45% of your assets are because of loans, liabilities. டெட்னால வந்திருக்கு. அது கரண்ட் லைபிலிட்டியா இருக்கலாம், லாங் டேர்ம் லோனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவுட்சைடர்ஸ் மணி. இதான் டெட் ரேஷியோ. இப்போ 45 அப்படிங்கிறது ஓகே, ஈக்குவலா இருக்கு, 50-50 இருக்கு. இது 80, 90 எல்லாம் போச்சுன்னா இட்ஸ் அ ரிஸ்கி ட்ரெண்ட். உங்க பிசினஸ்ல டோட்டல் அசெட்ஸ்ல 90% கடன் இருக்குன்னு என்ன அர்த்தம், எப்படி நீங்க அதை ரீபே பண்ண போறீங்க? அப்ப நீங்க அப்ப என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாகும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். நாளைக்கு இந்த லைபிலிட்டிஸ்ல அவங்க உடனே ரீபே பண்ணணும்னா உங்களால முடியாது, ஏன்னா அசெட்ஸ் எல்லாம் விற்கணும். அசெட்ஸை வித்து அவளை ரியலைஸ் பண்ண முடியாது. அதனால டெட் வந்து ஒரு less than 50% அப்படின்னா ஓகே, இட் இஸ் மேனேஜபிள். அப்கோர்ஸ் அந்த கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல ஒவ்வொரு பிசினஸுக்கும் உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட் ஈக்விட்டினா
எவ்வளவு ஈக்விட்டி இருக்கு, எவ்வளவு டெட் இருக்கு. உங்க பணம் எவ்வளவு, டெட் எவ்வளவு. இது வந்து டோட்டல் liabilities divided by shareholders funds. டோட்டல் liability. அப்புறம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், உங்களோட கேபிட்டல் எவ்வளவு. இது வந்து 0.82, 0.85 டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. டோட்டல் liability டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இப்போ 82% இருக்கு. 0.82 டைம்ஸ், 0.82 டைம்ஸ் மீனிங்னா உங்ககிட்ட 1 ரூபினா 0.82 டைம்ஸ். So 0.85, 0.83, less than 1. Okay. 0.81, 0.97, 0.65. So in the எல்லாத்துலயும் less than 1 வரும்போது shareholders funds are more than the liability. Shareholders funds are more than the debt liability. இதான் gearing ratio. மூணாவது interest service coverage ratio. Interest service coverage ratio. Anybody can explain what is interest service coverage ratio? Anybody wants to explain? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பேங்க்ல போய் லோன் கேட்குறீங்க. ஓகே, எதை பேஸ் பண்ணி எவ்வளவு லோன் கொடுக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க, சொல்லுங்க. எனிபடி? நம்மளுடைய அசெட் டர்ன்ஓவர் சார். டர்ன்ஓவர். ஓகே, டர்ன்ஓவர் நல்லா பண்ணா லோன் கொடுத்துட முடியுமா அவனால? இப்போ நல்ல டர்ன்ஓவர் பண்றீங்க ஆனா ப்ராஃபிட்டே இல்ல, லோன் கொடுத்துருவானா? நோ சார். நோ. அப்போ எதை பாக்குறாங்க அவங்க, எதை பாக்குறாங்க? நெட் இன்கம். நெட் இன்கம். எக்ஸாக்ட்லி. இந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மார்ஜின் வருது, ஆப்பரேட்டிங் மார்ஜின். ஆப்பரேட்டிங் மார்ஜின். சோ சார் கொலேட்டரல் கொடுத்தா லோன் கொடுத்துருவானா? கொலேட்டரல் தேவை ஆனா அதை வச்சு கொடுக்க மாட்டான். நிறைய சேல்ஸ் பண்ணா லோன் கொடுத்துருவானா? நல்ல சேல்ஸ் ஆனா கொடுக்க மாட்டான். ப்ராஃபிட் பண்றீங்களா? அந்த ப்ராஃபிட்டை வச்சு உங்களால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியுமா? சோ இன்ட்ரெஸ்ட் வந்து 100 ரூபீஸ்னா எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்க? அதான் டெட் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க, earning before interest, earning before interest tax divided by interest expense. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். கம்ஃபர்டபுளா இருக்கு பாருங்க. இதுல 10 டைம்ஸ் இருக்கு. அதாவது ₹1 இன்ட்ரெஸ்ட்னா 10 ரூபாய் நீங்க லாபம் பண்றீங்க. அப்போ பேங்க் பொறுத்த வரைக்கும் பயப்பட மாட்டான். இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் நல்லா இருக்கு. சரி, உங்களோட மந்த்லி இன்கம் இது சிம்பிளா புரியணும்னாக்க, நீங்க ஒரு இஎம்ஐ எங்கேயோ லோன் வாங்குறீங்க, மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்கறாங்க. ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களால கட்ட முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியுமா? அதுக்காக தான் பார்க்கணும். மந்த்லி கமிட்மெண்ட் உங்களுக்கு 50,000 லோன் ரீபே பண்ணுவோம். சேலரி 1 லேக்னா சார் 2 டைம்ஸ் தான் வருது, என்ன பண்ணுவீங்க நீங்க? பத்தாது அப்படின்னு. சரி, 10 lakhs மந்த்லி வருது சார், ஆனா இன்ட்ரெஸ்ட் 50,000 தான். ஓகே, they will give loans. Okay, so this is all interest service coverage ratio. Very very comfortable இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்றது? The company has got sufficient profit. இல்லனா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி இந்த கம்பெனில. ஆனா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா மேல இன்ட்ரெஸ்ட் இஸ் 343 rupees தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா மார்ஜின் பாத்தீங்கன்னா 3657 இருக்கு. இந்த ரெண்டு காலமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ரெண்டு காலம் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களோட ப்ராஃபிட் 4000, இன்ட்ரெஸ்ட் 343 தான். தட் மீன்ஸ் மோர் தென் 10 டைம்ஸ் இட் இஸ் கவர்ட். இங்க ப்ராஃபிட் 4000, இன்ட்ரெஸ்ட் 263, 20 டைம்ஸ் இருக்கு. இங்கேயும் கிட்டத்தட்ட மோர் தென் 15 டைம்ஸ் இருக்கு. ஆனா இங்க பாருங்க 2263, அப்போ லெஸ் தென் 10 டைம்ஸ் இருக்கு. ஓகே, so is it comfortable to repay the
இன்ட்ரெஸ்ட். அதுதான் இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. So இதான் gearing ratios. So gearing ratios ஏதாவது questions இருந்தா கேட்கலாம். Are you clear with gearing ratios? If you have any questions, you can ask. சார் இதுல 14 இருக்குல்ல இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் கவரேஜ், அப்ப அதுதான் உள்ளதுல பெஸ்ட் இல்லையா சார்? அந்த கம்பெனி தான் பெஸ்ட். 41. That means உங்களோட இன்ட்ரெஸ்ட் 100னா 4100 rupees ப்ராஃபிட் வருதுன்னு அர்த்தம். 41 times. அப்பனா அவங்க டோட்டல் அவங்களுடைய ஓன் ஃபண்ட்லயே பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா சார் பிசினஸ்? கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி ஓன் ஃபண்ட்ல பண்றாங்க. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப இல்ல அப்படிங்கிறதுனால. ஓகே. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல எப்படி எடுத்துக்கலாம்னாக்க, இன்ட்ரெஸ்ட் விட மார்ஜின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கம்பெனில. இப்போ இதோட இண்டிகேஷன் என்ன தெரியுமா? 42 அப்படிங்கும் போது ஐ திங்க் நம்ம வந்து இப்போ நம்ம we can borrow loan and increase the sales. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு நமக்கு அப்படிங்கிறது டிசிஷன் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே, தென் இன்வெஸ்டர் ரேஷியோ. ஜஸ்ட் ஒரு அகாடமிக்லி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்வெஸ்டர் ரேஷியோ, இந்த கம்பெனில வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200 ஷேர்ஸ் இருக்கு. 200 ஷேர்ஸ் இருக்கு. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிற ஃபார்முலா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு ப்ரொமோட்டருக்கு, ஒரு ஓனருக்கு எப்போ எந்த பணம் அவருக்கு போகும் அப்படின்னாக்க, ப்ராஃபிட் வந்து அவரோட பணம் கிடையாது. ப்ராஃபிட்க்கு அப்புறம் டாக்ஸ் பே பண்றோம் இல்லையா? டாக்ஸ் பே பண்ணோம்னா அவர் அமௌண்ட் கால் பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் அந்த ப்ரொமோட்டருக்கு சொந்தம். இப்போ எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அந்த கம்பெனில? 200 ஷேர்ஸ் இருக்கு. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னாக்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் divided by number of shares. So these are the various ratios. In the reporting நீங்க வந்து MIS நீங்க present பண்ணும்போது, or MIS நீங்க உங்க accountant present பண்ணும்போது, month on month இந்த ratios நீங்க monitor பண்ணணும். ஏன்னா இந்த ratios தான் உங்களோட efficiency எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா காமிக்கும். நீங்க இந்த ரேஷியோஸ் மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க சிம்பிளா நம்பர்ஸ் பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் நம்பர்ஸ் வந்து மிஸ்லீடிங்கா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆனா சடனா வந்து இந்த மாசம் வந்து ரிசீவபிள்ஸ் 17,000 இருக்கு, ரிசீவபிள்ஸ் பிகம் 30,000 வச்சுக்கோங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் நெகட்டிவ் ஆயிட்டு இருக்கு, மைனஸ். கேஷ் பேலன்ஸ் இஸ் பிகமிங் நெகட்டிவ். ஸோ ஜஸ்ட் சேல்ஸ் மாத்திரம் பார்க்க கூடாது. அப்ப அந்த மாசம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் டேஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப பேட் அஃபெக்ட் ஆயிருக்கும். இந்த மாசம் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் 104 டேஸ் ஆயிடுது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, பட் 93 டேஸ் கம்மியானது, 81 டேஸ் கம்மியாச்சு, 83 டேஸ் கம்மியாச்சு, 79 டேஸ்க்கு வந்தது, திரும்ப 104 டேஸ்ல போய் உட்காந்துருக்கு. ஸோ நீங்க வந்து சேல்ஸ் மாத்திரம் பார்க்க கூடாது, மீதி ரேஷியோஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து சேல்ஸை கரெக்டா பண்ணிருக்கோமா, எஃபிஷியண்டா கலெக்ட் பண்றோமா அப்படின்னு தெரியும். again I am going back to this. இங்க வந்து ரிசீவபிள்ஸ் வந்து going back to 17,000, முன்னாடி இந்த நம்பரை போட்டுறேன். So friends, just quickly see profit and loss account. Profit and loss account இப்படி தான் appear ஆகும். Revenue, cost of goods sold, gross profit. அதுல இருந்து indirect expenses less பண்ணா you get EBITDA, operating margin. அதுல இருந்து interest less பண்ணா EBDT, earning before depreciation and tax. அப்புறம் depreciation,
அப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அப்புறம் டேக்ஸ், அதை லெஸ் பண்ணா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஃபர்ஸ்ட் அசெட்ஸ், அதில் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி, கேஷ் அண்ட் பேங்க். லயபிலிட்டிஸ் உங்களுக்கு ஈக்விட்டிங்கிறது நீங்க போடுற கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் உங்களுக்கு வருஷம் வருஷம் வர ப்ராஃபிட் அக்யூமுலேட் ஆகுதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். லாங் டேர்ம் டெட், நீங்க வெளியே வாங்கியிருக்கிற லாங் டேர்ம் நெடுங்கால கடன்கள். லாங் டேர்ம்னா நீங்க 12 monthsக்குள்ள பே பண்ண வேண்டாம், ஒரு டேர்ம் லோன் அந்த மாதிரி. அப்புறம் பேயபிள், வெண்டார் பே, இதுதான் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். பட் முதல்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எடுக்கணும், அதுல டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா டெப்ரிசியேஷன் வந்து கேஷ் ஃப்ளோ கிடையாது. அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு போட்டுட்டு ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு பணம் போயிருக்கு, பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல எவ்வளவு, இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு, அப்புறம் நீங்க எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கீங்க, ஈக்விட்டி, டெட், அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட நீங்க முடிக்க கூடாது. கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க மாசம் மாசம் போடணும். போட்டுட்டு ஏப்ரல் டு மார்ச் மந்த் ஆன் மந்த் நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு போகணும். நீங்க ஆல்ரெடி பட்ஜெட் செஷன் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா பட்ஜெட்டும் ஆக்சுவலியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். தென் தீஸ் ஆர் த ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ பார்த்தோம். ரெவென்யூ அப்படியே போட்டு விடக்கூடாது, ரெவென்யூ growth என்னங்கிறத பார்க்கணும். அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்த்தோம், அப்புறம் லிக்விடிட்டி ரேஷியோஸ் பார்த்தோம், அப்புறம் எஃபிஷியன்சி ரேஷியோஸ் இன்னைக்கு டீடைல்டா பார்த்தோம். அடுத்தது கேரிங் ரேஷியோஸ் பார்த்தோம், ஃபினான்ஷியலி சவுண்டா இல்லையான்ட்டு. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரேஷியோஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம டிஸ்கஷன் ஆன் பேசிக்கலி பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து சில கவர்னன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த கவர்னன்ஸ் ஏன் அதை பத்தி சொல்றேன்னா, இப்போ நிறைய டியூ டெலிஜென்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இன்வெஸ்ட்மெண்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணும்போது அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரி, இது சரியில்லைன்ட்டு ஒரு 60-70 பேஜுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்றோம். இப்போ நிறைய என்டர்பிரினர்ஸ் கேட்பாங்க, சார் இது 60 பேஜ் ரிப்போர்ட் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. வா ராஜா, இதை பண்ணா போதும் அப்படின்னு ஒரு 7-8 பாயிண்ட் சொல்றோம். அதை ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் வராது, கம்பெனில எந்த ஒரு கவர்னன்ஸ் ப்ராப்ளம் வராது. இது வந்து ஒரு 100 பேஜ் ஒரு நாவல்லாம் கிடையாது. கவர்னன்ஸ்க்கு ஒரு 7-8 பாயிண்ட் தான். அந்த 7-8 பாயிண்ட் ஒரு கம்பெனி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா, நாளைக்கு ஒரு ஆடிட் வரும்போதோ இல்ல டியூ டெலிஜென்ஸ் வரும்போதோ இந்த கம்பெனியில கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல இல்ல பிசினஸ் ரிப்போர்ட்டிங்ல இது வரைக்கும் நீங்க அட்டென்ட் பண்ணதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். We have another 10 minutes. If you have any doubts, you may please ask. Sir, debt ratio சொன்னீங்கல்ல சார்? என்னமா? Debt ratio ன்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அது மட்டும் இன்னும் ஒரே தடவை சொல்ல முடியுமா? யா, டெட் ரேஷியோ அப்படிங்கிறது இப்போ உங்க பிசினஸ்ல அசெட்ஸ் இருக்குல்லமா, அசெட்ஸ்ங்கிறது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கலாம், இன்வென்ட்ரி இருக்கலாம், அப்புறம் ரிசீவபிள்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் உங்க கம்பெனியோட அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட் சைடுல இருக்கு. ஓகே, ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, அஸ்யூமிங் அசெட்ஸ் ஆர் 1000 rupees வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 1000 rupees எப்படி இந்த 1000 அசெட்ஸ் வந்தது? உங்க சொந்த பணமா கடன் வாங்கினதா? ஓகே, அப்போ கடன் வாங்கினதுல இருந்து வந்ததுதான் டெட் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 வந்து 40 வந்து உங்களோட, 400 வந்து உங்களோட கேபிட்டல், 600 வந்து லோன் இருக்கு அப்படின்னாக்க உங்க 1000 அசெட்ஸ்ல 60% வந்து டெட்ல இருக்கு. அதான் டெட் ரேஷியோன்னு பேரு. சோ மோர் டெட் ரேஷியோ இருக்கக்கூடாது. ஏன்? யூ ஆர் ஹேவிங் எ ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட பணம் எவ்வளோ, பேங்க் பணம் எவ்வளோ கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20% உங்களுக்கு, 80% பேங்க் லோன். ஆனா அந்த வீட்டுக்கான லோன் பரவாயில்ல, ஏன்னா நீங்க ரீபே பண்ண போறது மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ரீபே பண்ண போறீங்க. அத ப்ராஃபிட்டை வச்சு ரீபே பண்ண போறீங்க. பட் ஒரு பிசினஸ்ல வந்து 80% ஆஃப் த அசெட்ஸ் இஸ் மை லோன்னா அத்தனை லோன் நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சம்டைம்ஸ் லோன் ரீபேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
ஓகே ஓகே. அது ஒரு 40 to 50% இருந்தா ஓகே மேனேஜபிள். அது 80% 90%னா கம்பெனி இஸ் வெரி வீக்னு அர்த்தம். ஓகே. ப்ரொமோட்டரோட ஸ்கின் இந்த கேம் இல்ல. ஓகே. ஃபுல்லா பேஸ்ட் ஆன் லோன்ஸ் வச்சே என்டையர் பிசினஸ் கிரியேட் பண்ணும்போது there is always a risk. நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் வரும்போது யோசிப்பாங்க, இவ்வளவு அசெட்ஸ் வச்சிருக்க, அதுல உன் பணம் வந்து 10% கூட இல்லையே அப்படிங்கும்போது இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. அதுதான் டெட் ரேஷியோ. ஓகே ஓகே. யா, எனி அதர் क्वेश्चंस? நீங்க என்ன क्वेश्चन வேணா கேட்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ரேஷியோஸ்ல maybe we have another 5 minutes or 10 minutes. சார் நரேந்திரன். சொல்லுங்க நரேந்திரன். சார், இப்போ இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ் நீங்க எடுத்த செஷன்ஸ் எல்லாம் இப்போ நாங்க எப்படிங்க சார் அது திரும்ப அட்டெண்ட் பண்ணுங்களா இல்ல அந்த செஷன்? இது எல்லாமே வந்து டை எசென்ஷியல்ஸ் அப்படின்னு நீங்க டை சென்னை வெப்சைட் போங்க. ஓகே சரிங்க சார். சரி, அதுல வந்து டை எசென்ஷியல்ஸ்ல இது எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம். சரி. இட் இஸ் அவைலபிள் ஃபார் வியூயிங். ஓகே ரைட்டுங்க சார். இப்போ நீங்க அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 6 செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிசினஸ் ரிப்போர்ட்டிங் ஃபுல்லா கவர் ஆகும். ஓகே. ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இதுல வந்து நீங்க ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஆமா, இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் இப்போ நீங்க ஃபார்முலா சொல்லும் பொழுது சிலதான் எழுத முடியுது, மற்றெல்லாம் இப்போ நாங்க இது டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்களா இல்ல எப்படிங்க சார்? நீங்க வந்து உங்களோட இமெயில் ஐடியும் இப்போ வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்னு ஷேர் பண்ணுவாரு. ஆதர்ஷ், you are there? Yes sir. So you can, I will share this template with you. You can mail it to all the people who attended today. Sure sir, sure. ஓகே, அதாவது இந்த கிளாஸ் முடிஞ்சு உங்க இமெயில் ஐடி கொடுத்து ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த டெம்ப்ளேட் ஷேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ்ல உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட். ஓகே சார், இந்த டை எசென்ஷியல்ல பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல சார், பட் அது வந்து ரெக்கார்டட் செஷன் இருக்கும். பட் இப்ப நாங்க இப்ப கேக்குற மாதிரி டவுட்ஸ் அதுல கிளாரிஃபை பண்ண முடியாது, அதுல நாங்க பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தான்? ஆமா ஆமா. ஆனா ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு என்ன பிளஸ் அப்படின்னீங்க, நீங்க அதை பார்த்து டவுட் இருந்துட்டு அடுத்த செஷன், இப்ப டை எசென்ஷியல்ஸ் வந்து எவ்ரி மந்த் 2 செஷன் இருக்கு. ஓகே. அந்த செஷன்ல இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கலாம். இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் அதுக்கு அலாட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ அந்த பிசினஸ் ரிப்போர்ட்டிங் செஷன் 1 நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஒரு டவுட் இருக்கு, நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க அந்த கேள்வி கேட்கலாம், அதை கிளியர் பண்ணலாம். ஓகே. சோ டை வெப்சைட் போணும், அதுல எசென்ஷியல்ஸ் பார்க்கணும். டை எசென்ஷியல்ஸ். ஆதர்ஷ் அதானேமா? ஆமா சார், அதுலயும் இருக்கும். as well as யூடியூப்லயும் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம் சார். யூடியூப்ல டை சென்னை வெப்சைட், டை சென்னை பேஜ் போனீங்கன்னா டை எசென்ஷியல்ஸ்க்குள்ள எல்லா இதுமே அப்லோட் பண்ணிருக்கோம். யூடியூப்ல டை சென்னை பேஜ் போங்க, அதுல டை எசென்ஷியல்ஸ் பார்த்தா 47 செஷன் இருக்கும் உங்களுக்கு. எவ்வளவு ஆதர்ஷ், எவ்வளவு செஷன் டோட்டலா? இது வந்து 46th செஷன் சார். இது 44 வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம் சார். 44 வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு என்டையர் உங்களோட பிசினஸ்க்கு ரைட் ஃப்ரம் த இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, பி எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகும். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ரைட் சார். ஒன் மோர் திங் சார், இப்போ டெம்ப்ளேட்ஸ் ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க சார். ஆமா, அந்த இட்ஸ் எக்ஸல் டெம்ப்ளேட், சோ அதுல ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லீங்களா? ஆமா, இருக்கும். ரைட். நீங்க பர்சனல் போர்ட்ல இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க சார். பர்சனல் போர்ட்னா உங்களுக்காகவே 2 பட்ஜெட் செஷன் கண்டக்ட் பண்ணணும். மார்ச் 1, மார்ச் 8 2 நாளைக்கு. ஓகே. சோ அதுல வந்து ஒரு மேசிவ் டெம்ப்ளேட் ஒன்னு கொடுத்திருக்கேன் பட்ஜெட் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே. ரைட். ஓகே சார். அதை அட்டெண்ட் பண்ணவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணிருக்கோம். உங்க குரூப்ல யாராவது அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வேணா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கிக்கோங்க. இந்த டை எசென்ஷியல்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க, நீங்க வந்து பர்சனல் போர்ட்ல இல்லைன்னா யூ கேன் ஜாயின் பர்சனல் போர்ட் ஆல்சோ. அது வந்து உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பர்சனல் போர்டு பர்சனல் போர்டுங்க சார். நீங்க பர்சனல் போர்ட். ஓகே. Other than you, anybody wants to join personal board, you can join personal board also. Okay. The type in your thank you very much. Page chat box la போட்டு யாராவது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆதர்ஷ் போட்டுருங்க.
போட்டாச்சு சார், வித்தவுட் போட்டிருக்காரு. ஸோ இன்கேஸ் யாராவது வேணா அதை போய் நீங்க Yeah, I can go through this. Any information you want, நீங்க வந்து ஆதர்ஷ் ஆர் வித்து ரெண்டு பேரையும் கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க. Okay friends, if there are no other questions, we will meet on the 4th Thursday of this month. அன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்க கவர்னன்ஸ்க்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் சஜஸ்ட் பண்ண போறேன். Don't miss it. Okay. So all the very best to all of you. Thank you for attending. Over to Adarsh. Sir, with you. Sure. Thank you so much, sir. And really sorry for the inconvenience that happened in between, but we have sorted it out. And we'll very soon upload this session also on YouTube. So thank you all. And next session will be on March 23rd, 4th. And இப்போ feedback form chatல போடுறேன். So அதுல நீங்க பார்த்து fill பண்ணிக்கோங்க உங்களோட feedback inputs எல்லாம். Yeah, please fill up your share your feedback. Okay. Thank you very much. Bye.